அம்மா அம்மா shall we go out அம்மா அம்மா can you hear me வெளியே போகலாமா? No baby, it's raining cats and dogs. என்னம்மா சொன்னீங்க? ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸா? அப்படின்னா ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் இதுக்கான மீனிங் தெரியறதுக்கு முன்னாடி டிடி பெடகாகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னால் ஹெவியாக மழை வருது பேபி. ஹெவியாக மழை வருதா? அதுக்கு ஏம்மா இப்படி சொன்னீங்க? இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி அப்படிங்கிறத இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு வினையை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம இடியம்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஏம்மா இப்படி சொல்கிறீங்க? அதோட பெயர் காரணம் என்ன? ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னால் நாயும் பூனையும் மழையா பெய்யுதா? அது ஏன் அப்படி சொல்கிறீங்க? நம்ம இப்போ இருந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடி போயிடுவோமா? போகலாமா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி மெடிவல் பீரியட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மெடிவல் பீரியடில் மழை ஹெவியாக பெஞ்சு நிறைய நாய் பூனை உயிருள்ளவங்க உயிரற்றது எல்லாத்தையும் மழை அதிகமாக பெஞ்சு அடிச்சுட்டு அப்போ பெஞ்ச அதிகமாக மழையில் நாய் பூனைகளை இறந்து கிடந்ததை பார்த்து அப்போ வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் நாய் பூனையை மழையாக பெஞ்சுக்கிற மாதிரி தோன்றதுனால அவங்க உருவாக்குன இந்த இடியமாட்டிக் ஃப்ரேஸ் தான் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஓகேம்மா, இப்போ மழை நின்னதுக்கு அப்புறமாச்சும் கூட்டிகிட்டு போவீங்களா? எஸ் பேபி எஸ் பேபி நம்ம போகலாம். ஓகேம்மா, எப்படியோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா ரெய்னிங் ஹெவிலி அப்படி தானம்மா? எஸ் குட். அப்போ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக எங்கள் சேனலில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சஜஷன்ஸும் சொல்லுங்கள்.